Hi friends, welcome to PG's kitchen. இன்னைக்கு குக்கிங் நான் பண்ண போறதுல என் ஹஸ்பண்ட் தான் பண்றாங்க. பாருங்க செஃப் ரேஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ் பிரியாணி செய்ய போறோம். ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 2 வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறாங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. குக்கர்ல தான் செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு ஏத்த மாதிரி ரைஸ். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் நான் இதில். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக யாரும் கருவேப்பிலை போட மாட்டீங்க பிரியாணியில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச்சுலர் ஸ்டைலு. ஸோ அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதை கொஞ்சம் லைட்டாக கலரிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலரிக்கோங்க. லேடிஸ்லாம் எப்பயுமே ஸ்பைசஸ் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருவீங்க. பட் நான் என்னென்னா இப்போ தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். இது கூடயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. ஸோ கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் குழைய வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்படியே என்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டு காய்கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அது கூட காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதால அடி பிடிக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் புளிப்புக்காக 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணியிருக்க தயிரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இனிமேல் கிளறி விடுங்க. இதில் கொஞ்சமாக மல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மணமாக நல்லாயிருக்கும். காய்கறிலாம் அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு 1.5 சொம்பு தண்ணி இதில் ஊற்றுறேன். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தண்ணி கூட மசாலா சேரட்டும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஓரளவு கொஞ்சம் கம்மியாக ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துட்டதுக்கப்புறம் அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி வற்றணும். தண்ணி வற்றிட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது சாப்பாடெல்லாம். குழையல் அரிசிலாம் கூட கலரை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு தடவை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியில் இருக்க அடிப்பாகத்தை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அரிசி எதுவும் உடையாது.
நாங்கள் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிஜேஸ் கிச்சனுக்கு. தேங்க்யூ.